தன் மகனோ அவன் யாரான போதும் அவன் நலமே இந்த தாயுள்ளம் தேடும் என்றென்றும் அவள் எண்ணங்கள் நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறுமன் கோயில் எல்லாமே எந்தன் அம்மா உந்தன் கோயில் அம்மா உன் அன்புக்கு. வணக்கம் சரண், உங்களை தான் சந்திக்க வந்தது. வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு பர்த்டே வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொஞ்சம் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? அது கேட்குற பேரை பார்க்க யாருன்னு சொல்லுங்க. அனுப்புறது வேறு யாரும் இல்லை, அனுப்புறேன்னா அம்மா அனுப்பிப்பா. அம்மா வேறு யாரும் இல்லையா அனுப்புறதுக்கு? வேறு யாரும் இவங்கள யார் வைப்பா? இவங்க அண்ணா அவங்க அண்ணா. அண்ணா அக்கா அக்கா அந்த அதுவும் அண்ணா, இது அண்ணா மட்டண்ணா, இது அண்ணா. சரி, அப்போ இவங்க யாரும் செய்திருக்க மாட்டாங்க. அண்ணா கலைக்குனே செய்யிட்டாங்க எனக்கு. செய்துட்டாங்க. வைஃப் வைஃபும் செய்யிட்டா. செய்துட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக பார்த்துட்டு ப்ரோமின் சேர்க்கலாம் தானே. சான்ஸ் இல்லைண்ணா, என்ன அவங்க இப்போ தான் செய்ய, இப்போ தான் வந்து எனக்கு அவங்க சர்ப்ரைஸ் தந்தவங்க. அப்படியா? அம்மா தானேக்கா. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா ஏடா கேரளா. வேறு யாரும் இல்லை, சொந்தக்காரங்கள்லேருந்து யாரும் இல்லை, அண்ணாக்கள் மட்டும்தான். சொந்த வண்டி இருக்காங்க, ஆனால் இருந்து இவங்க அண்ணாக்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்காங்க, அவங்க மட்டும்தான். அம்மா கேடால இருக்கா. அம்மா மட்டும்தானே இருக்காங்க? அம்மா மட்டும். அம்மா சித்தி இருக்கா, சித்தப்பா இருக்கு, மாமா அவங்க. நீங்கள் மண்ணாவும் இங்கே இருக்கிறீங்க. ஓ ஒன்றோட அண்ணா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட்னு தான் வந்திருக்கேன். அம்மா தானேக்கா. அம்மா தானே அப்படி எனக்கு அம்மா. இருக்கு. தேங்க்யூ. நான் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா வீட்டில்? சின்ன பிள்ளைகள் இல்லைக்கா. சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்லாம் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு? வைஃபுக்கு அனுப்பிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்குமே. நான் நினச்சேன் யாரும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. நீங்கள் இந்த ட்ரிங்கோ சர்ப்ரைஸ் டெலிவரி இல்லை, எனக்கு முதல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க இல்லை நேரில் பெரியம்மாக்கு. பெரியம்மாக்கு செய்தது அப்போ நம்ம தானேக்கா. அம்மாவில் தான் திரும்பவும் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வேறு யாரும் செய்திருக்கலாம் தானே? இல்லைக்கா, என்ன எனக்கு இல்லை, சித்தி பெரிய மகள் இருக்காங்கக்கா, ஆனால் இருந்தும் அவ்வளோ க்ளோஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்குண்டு யோசிச்சு இவ்வளோ செய்யறேன்னா அம்மா தானேக்கா. ஏன்னா இப்போ இருந்து வெளிநாடு போனதுலேருந்து இப்போ மட்டும் நான் வேலை செய்கிறேனாக்கா. வேலை செய்து நான் சம்பளம் வந்தாலுமாக்கா, என் சம்பளத்தை விட என் அன்றாட தேவைக்கு ஃபுல்லாக என்ன பார்க்குறது அம்மா தான். இப்போ கட்டாயம் அம்மா தானேக்கா எனக்கு செய்திருப்பா, வேறு யாரும் இல்லை. இல்லை ஓண்ட பார்க்க அம்மா அம்மா அம்மாண்டேன்னு அம்மா அதைத்தான் யோசிக்கிறேன். அப்படியே வந்து கொண்டு வரோம், எங்களுக்கு நானும் பார்க்கல. இல்லையே அதான் பாப்போமே. என்ன நீங்கள் அம்மா அம்மான்னு கேட்குறீங்க, எனக்கு என்ன சொல்கிறது தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் தானே யார் செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு விளங்கும் தானே. என்னதான் நான் சொன்னாலும் எனக்கு செய்யக்கூடியது இது வரைக்கும் சொல்லிட்டு. ஐயோ இனி பாட்டுங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குதுன்னா கலங்குனா தான் நல்லா இருக்கும்.
இருக்கு. ஓகே, கிஃப்ட் அனுப்புனது கனடாவிலேருந்து உங்களோட அம்மா. எதுக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி சர்ப்ரைஸாக வேறு? இல்லை அம்மா பர்த்டே செஞ்சுட்டாங்க. அப்போ நான் எதிர்பார்க்கல பர்த்டே காசு போட்டு நான் செய்ய சொல்லுவேன். நான் இப்படி செஞ்சுருக்கோம் எதிர்பார்க்கேன். ஓகே, ஹாப்பியா? ஓகே, நீங்கள் இதே போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். எங்களோட ஹாப்பி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ. ஓகே. ஓகே. எவ்வளோ தடவை தோத்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையை நான் ஓட வச்சுட்டே இருக்கும். அந்த வார்த்தைக்கு சொந்தமானவங்க பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் என்னோடது ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு மந்திர வார்த்தை மா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா.